ரைட். வணக்கம். வணக்கம் வரதராஜ். சொல்லுங்க. சண்முகம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? கேட்க குரு கிட்ட வந்தாச்சு. ஆமா, அதெல்லாம் இந்த சாப்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சியா. உங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். பார்க்கணும் கூட ஏன் தோணுது? இல்ல, அதாவது ஒரு தாய் வீட்டுக்கு நம்ம என்னதான் தள்ளி இருந்தாலும் தாயை அடிக்கடி போய் பார்க்க போவோம். ஸோ அந்த பெரிய பொக்கிஷத்தை கொடுத்த ஒரு இடம். ஸோ அதனால அதுவே ஈர்க்குறீங்க. ஸோ ஆக்சுவலி நான் ரொம்ப முன்னாடி உங்களுக்கே தெரியும் அடிக்கடி வருவேன். இப்போ கொஞ்சம் ஒர்க்கும் ப்ரெஷரு, வரவும் முடியல. ஆக்சுவலி ட்ரைனிங் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வரலாங்க தான் பிளானு. அப்புறம் நேச்சுரலாகவே ட்ரைனிங் வந்துருச்சு, வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருச்சியா. ஆமாம், ஸோ ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப ரொம்ப. அதாவது எங்க வந்து அதாவது தாய் வீடுன்னு ஏன் சொல்றீங்க? அதாவது ஆசிரமம் அப்படிதான். அங்க வந்து ஒரு ஒரு களைப்பு இல்லை, ஒரு பிணக்கு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, மனம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தனிமைப்படுத்துகின்ற மனமாக அந்த மனிதன் இருப்பதில்லை. எல்லா சிரமங்களுக்கும் காரணம் வந்து மனம். அதாவது புலன்களுக்கே அகப்படாமல் புலன்களையே தன்வசம் வைத்திருக்கும், உயிர் உடல் உலகங்களை தன் வசம் வைத்திருக்கும் மனம் என்பது ஒரு பதிவு. நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம், பயோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க். பயோன்னா உயிரியல், பயாலஜிக்கல்னா உயிரியல். எப்படி வந்து ஒரு உயிர் ஓயாம இந்த உயிர் கோள மண்டலத்துல உயிர்ப்பு பெற்று கொண்டிருக்கின்றதோ அப்படி வந்து அப்படி உயிர்ப்பு பெறும் இடம். உயிர்ப்பு பெறுதல்னா தோற்றத்துடன் உயிர் சங்கமமாக. புரியுதா? ஏதோ ஒரு அலைவ் கரண்ட் ஒரு பல்பு மூலமா தெரியுது, ஒரு ஊடகம் மூலமாக வெளிச்சமாக பல்பாக மாறுகிறது. அப்படி மாறுவதற்கு இயங்கும் மென்பொருள், சாப்ட்வேர் ப்ரோக்ராம் மனம். அந்த மனத்தினோட ஆளுமைய மனித பிறவியில தான் ஒருத்தன் வந்து அதுவும் தன்னை யாருன்னு தேடி துணிஞ்சவனுக்கு தான் அது வந்து வழிவிடும். அவன் அதுக்கு குறைஞ்சு வந்து சாந்தமடைய மாட்டான், திருப்தி அடைய மாட்டான். எடுத்துக்கோங்க, ஏதாவது ரூட்ல அப்படியே துளித்துக்கிட்டே இருக்கும். அது வந்து மெக்கானிக்கல், பயோ மெக்கானிக்கல், உயிரியல், இயந்திர கதியான உயிரியல் உற்பத்தி, உயிரியல் பதிவு, வெளிப்படுதல், இயந்திர கதி. எல்லாம் ஹார்ட் டிஸ்க்ன்றோம். ஒரு ஹார்ட் டிஸ்க் போல இருக்கு. ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா இருக்கு, உள்ள ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, எல்லாம் லைவா தலைவா இருக்கு. என்னன்னைக்கோ படிச்சது தானே, என்னன்னைக்கோ சம்பவங்களாக எடுக்கப்பட்ட வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் டேட்டா தான். டேட்டால வந்து காட்சிகளும் அடக்கும், காட்சிகளும் டேட்டா தான். சோ இங்க உயிர்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட புலன்கள், எல்லா புலன்களுக்கும் அகப்படுது. கரெக்டா? ஒரு உயிர் தோற்றத்தை அதுவும் அதாவது ஒரு ஒரு செல் அமீபாவுக்கு உடம்பு பூரா கண்ணு, உடம்பு பூரா காது, உடம்பு பூரா தொடுகை உணர்ச்சி வரும், உடம்பு பூரா சுவாச உணர்ச்சி, மூக்கு உணர்ச்சி, முகரும் உணர்ச்சி. சோ 5 உணர்ச்சிகளும், சுவை உணர்ச்சி எல்லாமா நெளியிற ஒரே ஒரே ஒரு செல், ஒரே ஒரு உயிரணு, ஒரு அமீபா. அதனுடைய திரட்சியாக 6 அறிவு கொண்ட ஒரு மனித தோற்றத்தில் அது டிட்டாச்சா தனியா இருக்க, இவனுக்கு மனமொத்தம் தனியா லட்டு மாதிரி கர்ப்ப கிரகம் ரெடியா இருக்கு. ஆனா அந்த கர்ப்ப கிரகம் வந்து சுத்தமாக மலங்கள் நீங்க சுத்த சத்துவ மனமாக எவ்வளவு பிறப்பு. ஏன்னா வழிமுறை எல்லாம் உயிரியல் வழியா தான் வந்தவன். புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி சிவபுராணத்துல நம்ம பார்த்தோம், மாணிக்க வாசகர் எல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி தேவர்களாக ஆனாலும், முனிவர்களாக ஆனாலும், கணங்களாக ஆனாலும்,
தப்பிக்க முடியல. ஆனா மனித பிறவில தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா தேவர்கள்னா ஒளி பொருந்திய தேகம் கொண்டவர்கள். அவர்கள் தேகமே ஒளி தேகம். சூரிய தேவன், ஒளி துகள் தான் போட்டான் தேவன். ஆக்சுவலா நம்ம உடம்பு பூரா எல்லா தேவர்களும் இருக்காங்க, எல்லா உயிரணுக்குள்ளயும் இருக்காங்க. அதே மாதிரி ராட்சசர்களும் இருக்காங்க, அரக்கர்களும் இருக்காங்க, பிடிவாதக்காரர்களும். நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன் இருக்கோம்னா சோ எல்லாமே ஒட்டு மொத்தமா நம்ம அண்டமும் பேரண்டமும் பிண்டமும் ஒரு அணுவும் ஒரு உயிரணுவும் சகலமும் மனத்தில் இருந்து வெளிப்படுகிறது. இந்த மனமே யாருடையதுப்பான்னு மனிதனாக உருவெடுக்கும் பொழுது எக்ஸாக்டா பதிவுகள் உற்பத்தி ஆகிற இடத்துல யாருடைய பதிவு இதுன்னு அவன் பார்க்க முடியும். அதை பார்க்க வைப்பவர் உணர்வு. ஏன்னா அவர் அத்தலமாகவே இருக்கிறார், அஞ்ஞான ஸ்தலமாகவே இருக்கிறார், அவ்வுணர்வாகவே. அவருக்குன்னு ஒரு தனி மனம் கிடையாது. அவர்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. உயிருடன் இருக்கும் பொழுது அவர்னு சொல்லணும். ஞானமும் உடலுடன் உயிருடன் வாழும் ஞானியும் தேகியும் தேகம் கொண்டவரும் வேறு வேறு அல்ல. இல்லாவிட்டால் நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த மனம் இப்படி ஆணி வேராக இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து ஒரே ஒரு ஒரு நான்லயே இரட்டைகள் இருக்கு. அந்த ஒரு நாளுக்கு அடிபணிஞ்சு அதே மனம் இயங்குவது போல மனித பிறவி. கரெக்டா? உங்ககிட்ட ஒரு சண்முக சுந்தரம் தான் மகன் என்ற கதாபாத்திரம் சங்கமிக்கிறது. உங்களுக்கு சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா சகோதரன் என்ற இது சங்கமிக்கிறது. அப்புறம் கலீக்ஸ் இருந்தாங்கன்னா உடன் பணிபுரிபவர்கள் அப்படின்னு சங்கமிக்கிறது. சமுதாயத்துல என்னென்னமோ சங்கமிக்கிறது. நீங்க வேற ஏதானும் ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்தந்த ஸ்கில்ஸ் பாடம் திறந்தையெல்லாம் நல்ல பாடகர் சண்முக சுந்தரம், நல்ல எழுத்தாளர், நல்ல கவிஞர், அப்படி இப்படின்ட்டு எல்லாமே சங்கமிக்கும். பட் எல்லாமே மூன்று தேகங்களை சுத்தி சுத்தி வருதே தவிர, மொத்த உலக விஷயங்களை சுத்தி சுத்தி வருதே தவிர, இந்த உலக விஷயங்களும் மனத்தின் பொருட்கள். மனம்தான் அந்த கதாபாத்திரங்களாக க்ஷணந்தோறும் மனிதன்கிட்ட மாறுற இடம் நான் எனது மூலமா தான் மாறும். நீங்க உங்களுக்கு ஒரு கவிதை இயக்கம் திறந்துக்கு நீங்க கவிஞராக சில பேருக்கு தான் தெரியும்னு வச்சுக்க. அவர் சண்முக சுந்தர் நீங்க நினைக்கிற சண்முக சுந்தரம் இல்ல, தெரியுமா, நல்ல கவிதை எழுதுவார் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு மொத்தம் அறிமுகப்படுத்துறாரு வச்சிருக்கோம். இப்ப நேரம் உங்க சூக்ஷ்ம திறமையில இருக்கிற கவிதையை அவர் உணர்ந்திருக்காரு, புரிஞ்சுட்டு இருக்காரு. அதனால அப்படியே சொல்லுகின்றார். கரெக்டா? அத போல இங்க பாத்தீங்கன்னா எல்லாமும், ஆனா இதெல்லாம் மயக்கம். இது சகலமும் மென்பொருளான மனம், சாஃப்ட்வேர் புரோகிராமான மனம் நான் எனது மூலமாக வருதுன்றது மனித சமுதாயத்துக்கே தெரியாது. அதை சகஜமா எடுத்துக்கிட்டு அதுல சாதிப்பது, சாகசம் புரிவது, ஜெயிப்பது, முன்னேறுவது, புரியுதா, நிறைய சேர்த்து கொள்ளுவது, பணத்தால், பெருமையால், கலைகளால், திறமையால், உறவுகளால், எல்லாராலும் போற்றப்படுவது, புகழ் நிகழப்படக்கூடாது என்று தவிர்ப்பது, என்னதான் இல்லை. இதெல்லாம் எப்படி வரும், எப்படி நடக்குது? அவ்வளோ இங்க நான மாத்திரம் இங்க சுட்டி காட்டப்படவில்லை. நான் சேராட்டி நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்காங்க வச்சுருங்களேன், உங்களுக்கு நானுன்னா கிளியரா பார்த்துட்டீங்க. ஐய, இந்த மாதிரி ஒருத்தன் தனியா சண்முக சுந்தரம் கவிஞரும் இல்ல, சண்முக சுந்தரம்ன்ற பெயர் கூட உண்மை இல்லை, அந்த உடம்பு கூட சும்மா மேலுக்கு அந்த உணர்வுல எழுந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இதெல்லாம் திறமை இருக்கு, காலத்துல வந்த திறமை. காலத்துல அந்த சண்முக சுந்தரம்ன்ற சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கிற புத்திக்கு வந்த திறமை தான் ஒரு கவிதை இருக்கும் திறன், ஒரு பர்டிகுலர் வேலையை பணிபுரிபவனாக இருக்கும் திறன். இப்படின்றதெல்லாம் நீங்க தெள்ள தெளிவா உங்களுடைய சொரூப நான பார்க்க ஆரம்பிக்க துணிஞ்சீங்கன்னா பொய் நான்கள் எல்லாம் வெக்கப்பட்டு கவிஞர் சண்முக சுந்தரம் ஓடியே போடுவார். ஆனா போப்பா, என்னமோ 4 வார்த்தை சேருது,
கவிதை வருதே தவிர இவங்களுக்கு தெரியல, அவர்கள்லாம் அறியாதவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. அதாவது மட்டநாட்டுல கவிதையை மட்டநாட்டுல கவிதை ஏற்றும் திறனை மட்டநாட்டுல அத பெரிய கவிஞர்களை போற்றுபவர்களை மட்டநாட்டுல எதுவுமே பண்ணல. பட் அடிப்படையில் மனித சமுதாயம் உணர வேண்டியது உண்மை என்ன? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நான் என்பதிலோ எனது கூட்டமான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் இதுக்குள்ள ஐடென்டிஃபை ஆவதற்கோ அப்படியெல்லாம் அவைகள் இருக்கின்றனவா அவைகளுக்குள்? புரியுதா? இது என்னுடைய கவிதைங்க, இதுக்கு தாங்க இந்த தடவை வந்து சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கவிதையோட ஐடென்டிஃபை ஆகி, அந்த பரிசோட ஐடென்டிஃபை ஆகி, அந்த பதக்கத்தோட ஐடென்டிஃபை ஆகி, எல்லா விளம்பரம், எல்லா உலகம் பூரா மெச்சுகின்ற போற்றுதல்களுக்கெல்லாம் ஐடென்டிஃபை ஆவது எது? அந்த திறமையா? அப்படியெல்லாம் கூட பார்க்கறதுக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லையே. உனக்குள் இருக்கும் எந்த தன்மை இப்பொழுது புகழப்படுகின்றது, போற்றப்படுகின்றது, இகழப்படுகின்றது, வருத்தப்படுகின்றது அப்படின்னா ஒரிஜினலை வந்து பார்த்திருந்தா தானே. அந்த ஒரிஜினல் தான் நீங்க வரும்போது சொன்ன ஆசிரமம். புரியுதா? அத்தலமாகவே அவர் திகழ்ந்து கொண்டிருப்பார். 5 கோஷங்கள்லயும் எந்த லேசம் வந்து ஒரு ஒரு அழுக்கு போல, தூசு தும்பு போல நான் எனது என்ற மும்மலங்கள் வந்து ஒட்டவே ஒட்டாது. எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சொல்றாங்க? ஆணவ மலம், கர்ம மலம், மாயா மலம். இதுதான் மனம். ஆணவம்னு என்ன? ஒவ்வொரு செகண்டும் வந்து நான் எனதோட சேர்ந்துக்கிட்டு புதுசு போல தன்னுடைய பதிவுகளையே, புரியுதுங்களா, ஓயவ பார்த்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஒரு காமெடியில வந்து அப்பாவும் பிள்ளையுமே தினம் தினம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு அவர் இந்த பையனும் என்ன நீங்க இந்த பக்கம் அப்படின்னு ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்க, நீங்க அங்கதானே இருக்கீங்க, அங்க டே பேசாம இருடான்னு கடைசியில அப்பா நீ என் புள்ளதானடா அப்படின்னு. புரியுதா? இது காமெடி. புரியுதா? அதே போல நம்மளே வந்து நம்மளுடைய நானை வந்து நான் எனது வந்து பல கதாபாத்திரங்களுடையும் பல திறமைகளுடையும் நம்மளே சுழட்டிக்கிட்டு, நம்மளே மெச்சுக்கிட்டு, நம்மளே கீச்சு கீச்சு மூட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், பெருமை கொண்டு இருக்கின்றோம். சின்சியரா இருந்தா, நீங்க சின்சியரா இருந்தீங்கன்னா ஒரு எண்ணம் அங்க வரும். வரக்கூடாதுன்னு சொல்லல, பட் வாய்ப்பு கிடையாது. நான் இருந்தா வாய்ப்பு உண்டு. நான் இருந்தா கோடி கோடி எண்ணங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நான் எனது கரெக்டா? நான் இல்லைன்னா நான் என்னன்னு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நான் என்னன்னு உணர்ந்துட்டோம். நான் தான் சொல்லி ஆகணும். உலக வழக்குல நான் பேசலைன்னா கம்யூனிகேஷனே ஃபெயில்யூர் ஆயிடும், அட்டர் ஃபெயில்யூர். கரெக்டா? உன் பேர் என்னப்பான்னு தான் கேட்பாங்க. என் பேராங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். பதில என் பேரு வந்துங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க, அதெல்லாம் பேர்ல என்ன இப்படி எல்லாம் இது வந்து இங்க கிடையாது. இங்க வந்து பெரிய அப்படியே அடக்கம் அது இதெல்லாம் கிடையாது. இங்க வந்து கம்ப்ளீட்டா கம்யூனிகேஷனுக்கு நான்ல இருந்து 6 வேற்றுமை உறுப்புகளோட அது என்னென்னவெல்லாம் இருக்கு, சூக்ஷமா என்னென்னலாம் திறன்கள் படைச்சிருக்கீங்க எல்லாம் தெரியும். அடிப்படையில் உண்மையில் இருக்கும் நான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நனவு நிலையில இல்லை, கனவு நிலையில இல்லை, தூக்கத்திலையும் இல்லை. நனவு கனவு தூக்கத்தையும் கடந்து, என்ன தூக்கத்துல சுத்தமா எவரும் கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது. தூக்கத்தையும் கடந்து நனவு கனவுல இருக்கா மாதிரி பல வடிவங்களோட உலவி கொண்டிருக்கின்ற இந்த நான் எனது கூட்டங்கள் தூக்கத்துல ஒருவனா கூட இன்மையாகவே இருக்கின்றன. சோ இருக்கு ஆட்டம் இல்லாட்டி இல்ல ஆட்டம். இந்த இருக்கு இல்லைய கடந்த வெறும் ஒரு உணர்வாக இருக்கிறது. அது இல்லாமல் இது அது மேல ஏறதுக்கு பற்றுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. தூக்கம் கூட பற்றுகின்றது. தூக்கம் என்ன பண்ணுது? யோசிச்சுட்டு இருக்கிற மனத்தையும் புத்தியையும் யோசிச்சு யோசிச்சு அந்த தனிமை காட்படுது இல்ல. யோசித்தல்னா என்னங்க? நான் என்னதோட சேர்ந்துக்கிட்டு ரூம் போட்டு யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? நீங்களே
உங்களை 10 பேரா எதிர்க்க உட்கார சீட்டு சீட்டு அடிந்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரூம் போட்டு நம்ம யோசிக்கிறோம்னு அர்த்தம். நான் எனது கூட்டங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் எப்பேற்பட்ட ஒரு தன்மை அது இல்லையா? அதுதான் இங்க வந்து ஃபுல்லா பதிவுகளோட வெளிப்பாடு. சரி, பதிவுகள் இல்லாமல் இருப்பது எது? இருப்பதுக்கு இன்மைன்றதே தெரியாது, பதிவுகளுக்கு இருப்புன்றதே தெரியாது. உங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற அதே உங்க தேகம் எந்த இடத்தை தன் இருப்பிடமாக கொண்டு உட்கார்ந்து இருக்கிறதோ அதே இடத்துல அந்த இடமும் ஆன்மாவுக்குள்ள இருக்கிறது. வெற்றிடம், வெற்றிடமே ஆன்மாவுக்குள்ள இருக்குன்னா வெற்றிடத்துக்குள்ள உங்க தேகமா இருக்கிற அந்த தேகத்துல நான் சொல்லப்படுகின்ற சண்முக சுந்தரமா இருக்கிற வரதராஜி என்று சொல்லப்படுகிற உடல் கூறுகளாக அந்த தனித்தன்மை கொண்ட முகத்தை தானே நம்ம ஓயாம நினைவுல வச்சுட்டு இருக்கோம். நான் என்பது என்ன? தனித்துவம் கொண்ட வடிவம், தனித்துவம் கொண்ட திறமைகள், தனித்துவம் கொண்ட இரட்டை உணர்ச்சிகள், எல்லாத்திலையும் தனித்துவம். எல்லா தனித்துவத்துக்கும் ஏன் இப்படி நடக்குது? மனம்ன்ற பெரிய சித்தத்திலேயே அப்படிதான் பதிஞ்சிருக்கு. என்னங்க நான் என்னங்க பதிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நீ இப்படி வந்து என்னங்க பதிச்சேன்னு கேட்கிற கேள்வி முதற்கொண்டு எல்லாம் பதிக்கப்பட்டவை. உன்னுடைய அறியாமை. கரெக்டா? எல்லாம் கொச்ச 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 நடிச்சுட்டு அப்படின்னா உண்மை எதுங்க? உண்மை உதியாது. நம்ம ஹார்ட் டிஸ்க்லயே ஃபர்ஸ்ட் ராவா வாங்கினப்ப என்ன இருக்கும்? ஒண்ணுமே ஃபுல் ஃபார்மட் அவைலபிளா இருக்கும். கரெக்டா? 1 TB வாங்குறோம்னா 1 TBன்னு அப்படியே அவைலபிளா இருக்கும். அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு நாம் வாங்குகின்றோம்? அதை பலவித டேட்டாக்கள் மூலம் நிரப்பிக் கொள்வதற்கு, சேஃப்கார்ட் பண்ணுவதற்கு, பிரதி எடுப்பதற்கு, காலத்தை கடந்து உபயோகிப்பதற்கு. கரெக்டா? சோ காலத்தை எல்லாம் கடந்து இது வந்து நேச்சுரலாவே இந்த பயோ ஆர்டிஸ்ட் உயிரியல் இயந்திர கதியான உயிரியல் பதிவு, அதாவது அனுபவ பதிவு. ஒரு 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 நகைச்சுவையோ, ஒரு கலை ரசிகத்தன்மையோ, ஒரு கவிதை எழுதும் தன்மையோ, இல்லாட்டி ஒரு பிறப்புக்கு உண்டான இந்த மாதிரி முகம், இந்த மாதிரி கண்ணு, இந்த மாதிரி அவ்வளவு ஃபைனஸ்ட் டீடைல்ஸ் எது இல்லை போங்களேன். ஆகாசமே இருக்குன்னா ஆகாசத்துல தானேங்க நம்ம அப்பா அம்மா வயதுல பிறந்தோம். கரெக்டா? ஆகாசமே இங்க வந்து ஃபுல்லி கோடு பூரா பதிஞ்சிருக்குன்னா ஆகாசம் வேக்கம் கிடையாது, விஞ்ஞானம் சொல்லுது. சூன்யம் கிடையாது, ஆகாசமே சூன்யம் இல்லைன்னு விஞ்ஞானம் சொல்லும் போது ஆன்ம பொருள் பத்தி என்ன சொல்றாரு ரமண மகரிஷி? அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இன்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழ் அன்று. தான் சூன்யம் இல்லை, உண்மையான நான் என்பது சூன்யம் இல்லை. அதனால்தான் பெரிய உணர்வு, பெரிய இருப்பு. புரியுதுங்களா? பெரிய அறிவு, பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வுன்ற அளவுக்கு அது நீங்க வந்து மகிமை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம், புஸ்தகங்கள் குறிப்பிடலாம். ஆனா உண்மையை உணர்ந்தவர்கள் சந்நிதின்றது அம்மயமாக இருக்கிறது. நாங்க அப்படியே ஸ்பாட் செட்டில்மெண்ட். யாருக்கு? அந்த பொய் ஜீவனுக்கு பொய் ஜீவத்தன்மை வந்து நன்றாக காட்டப்படும். ஏன்னா அவர் நிலைக்கண்ணாடி போல இருக்காரு. நிலைக்கண்ணாடி வந்து உள்ளது உள்ளபடி காமிக்குது. இங்க வந்து என்ன முக்கியமாக ஒரு விவேகி, ஒரு சீடன், ஒரு உண்மையை தேடுபவன், தன்னை அறிய துடிப்பவன், அவன் எதுக்கு வரான்? தன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து வீடு தேடுறதோ, உறவு தேடுறதோ, பணம் தேடுறதோ அதெல்லாம் விட்டு போயாச்சு. விட்டு போய் உண்மையை தேடுறான். கரெக்டா? இந்த நானினுடைய எனதனுடைய உண்மை என்ன? கரெக்டா? அப்படி தேடும் பொழுது அது அவனுக்கு நேரடியாக அவன் வந்து முட்டி அதிலேயே மோதிக்கொள்ளும் இடம், ஆன்ம பொருளே மோதிக்கொள்ளும் இடம் உணர்ந்த சரி. என்ன ரொம்ப எளிது. எப்படி எளிது? உங்களை வந்து அந்த பார்வையை அப்படியே வந்து வேற அந்நியத்துல எங்கேயுமே மற்ற மனப்பதிவுகள்லயோ
மற்ற நாட்டங்கள்லயோ பிற நாட்டங்கள்லயோ புற நாட்டங்கள்லயோ இதுலயும் போக விடாம அவர் என்ன பண்றாரு, கண்ணை அப்படியே தட்டி தட்டி பாலை தட்டி 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 ஃபுட்பால்ல 2 டீம் என்ன பண்ணுது, கோல் போஸ்டர் நோக்கி தான் மொத்த விளையாட்டும் கருத்து. கரெக்டா? அவங்க உடம்பு ஆப்போசிட் சைட்ல அவங்க கோல் போஸ்ட் இருக்கும், இவங்க இந்த சைட்ல நின்றுட்டு இருப்பாங்க, அந்த மூலையில இருந்து இங்க தட்டிட்டு வருவாங்க, இந்த மூலையில இருந்து இவன் வந்து அந்த சைடுக்கு தட்டிட்டு போவான், ஆப்போசிட் சைடுக்கு. உள்ள என்ன இருக்கு ஈக்குது, அவங்களுடைய கோல் போஸ்ட். அதே போல இந்த விவேக் என்ன மாத்தினாலும், உலகம் என்ன பண்ணினாலும், காத்தால அவன் விழிப்பு வந்ததுல இருந்து அந்த பிரபஞ்ச மனம் அவன்கிட்ட அவனுடைய நான் எனது எப்படி புரட்டி புரட்டி போட்டாலும் அவன் கோல் போஸ்ட் எங்க இருக்கும், இந்த சைடு போக மாட்டான். புரியுதுங்களா? உற்பத்தியான வெளிப்புற சைடு போகாம ஃபர்ஸ்ட் கோல் போஸ்ட பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட கோல் போஸ்ட் நானுக்கு அந்த பக்கம் இருக்கு, நான் உற்பத்தி இடத்துலயே இருக்கு, ஆக்சுவலா வேலையே இல்லை. என்ன வரதராஜி? ஐயா, ரமணர் வந்து அது ஏதோ ஒரு சுங்கச்சாவடி தப்பாது அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, எப்படி போனாலும் இங்க வந்து இது வழியா தான் போய் ஆகணும், அங்கேயே உக்காந்துரு. அது மாதிரி ஆமா அந்த இடத்துலயே அப்படியே உக்காந்துர வேண்டியதுதான். ஆமா அங்க இருந்து எந்திரிக்கணும், எது எந்திரிச்சாலும் அங்கதான் எந்திரிக்க போகுது. ஆமா அப்படியே பார்த்து ஆமா. இங்க இங்க ஆக்சுவலா பார்க்கின்றவன் யாரா இருப்பான்? அந்த பார்த்தல்ல யாரா இருப்பான் சொல்லுங்க? உள்ள உள்ள பார்த்தல்ல உதிக்கின்ற இடத்தை பார்த்தல பார்க்கின்றவன் யாரா இருப்பான்? நம்ம பொருளே பார்த்தோம். ஆன்ம பொருளே. நல்ல அறிவை பக்குவமா வச்சுக்கிட்டு சப்புன்னு இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கிட்டு இருப்போம். கரெக்டா? ஆரம்பத்துல அது மாதிரி இருந்தாலும் அது பார்ப்பதற்குன்னு ஒண்ணுமில்லே தான் போய் முடியுது. அது அப்படியே அங்கிருந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆமா, ரிவர்ஸ்லயே. அதாவது நீங்க அதாவது ஆரம்பத்துல உணர்த்தினபடி நம்ம பார்க்க பார்க்க தெளிவு ஏற்படுது. இன்னும் பார்ப்பதற்கு அங்க ஒன்றும் இல்லை என வெளிப்படுவது இதுவே. பார்ப்பது கூட ஒரு சுமையாக தான் தோணுது. ஆனா அது அப்படியே இருந்துகிட்டே போயிட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த அந்த ஸ்தானத்திலேயே இருக்கணும். முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா தானம்ன்றது வந்து ஸ்தானம்னா அது உதிக்கும் இடம். சரி, அந்த உதிக்கும் இடம்ன்றது ஆக்சுவலா இடம்ன்றது வெறும் வெறுமை மாதிரி இருக்கு, ஆனா வெறுமை இல்லை. அது எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கிய பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, திருப்பி வார்த்தைகள். ஆனா அங்க வந்து தெவிட்டாத நிலை வந்து அங்க சித்திக்கும். நீங்க தான் உதிக்கும் நான் உதிக்கும் ஸ்தானத்துல நின்றீங்கன்னா தெவிட்டாத நிலை வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணா, தூங்கி எந்திரிக்கும் போதே இவ்வளவு ஒரு அபரிதம் கிடைக்கும் போது அதையும் கடந்தது அது கண்டிப்பா. அப்படி இருக்குது. ஜிவ்வுன்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த சொல்லக்கூடிய ஜிவ்வுன்னு இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தூங்கி எழுந்திருப்பது ஸ்தூல தேகம். அந்த ஸ்தூல தேகத்தினுடைய அந்த அனுபவத்தெல்லாம் தனக்குள்ள வைத்திருப்பது புத்தி, சூக்ஷ்ம தேகம். புரியுதா? தூக்க அனுபவத்தை எது வச்சுக்கிட்டு இருக்கு? தூக்கத்துல யார் கழிச்சாரு? இன்மையை தான் கழிக்கிறோம். எதனோட இன்மையை அவர் கழிக்கிறாரு? ஐயா இவன் என்னடா உயிர் பிரஜை, இவனுக்கு தெரியல. கரெக்டா? இவன் கை கால் தெரியல, இவனுடைய குழந்தை படுத்துட்டு இருக்குன்னு தெரியல, அழுது அழப்போகுதுன்னு தெரியல, அது அழுதுட்டு இருக்குன்னு தெரியல. நம்ம தூங்கும் பொழுது ஒன்றுமே புற உலகமே தெரியல இல்ல. சோ என்னுடைய இதெல்லாம் அங்க மறைஞ்சு கிடக்கு, நானுக்கே தெரியல அடிப்படையில. சோ இப்படி எல்லாம் தெரியலேன்ற ஒரு நெகட்டிவ் வழியா வந்த சுகத்தை வந்து புத்தி என்ன இருக்கு, வேலை இல்லாம கிடக்கு. புரியுதுங்களா? சரி, இங்க வந்து தூக்கம்ன்றது என்ன? புத்திய வந்து கட்டாய என்னன்னு சொல்றது, கட்டாய சஸ்பெண்டட் ஃப்ரம் ஒர்க். புரியுதா? ஒர்க் மாத்திரம் அவன்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கு. ஒர்க் பண்ணக்கூடிய பன் இருக்கான், அவன் திறமைகள் தான் இருக்கு, ஆனா ஒர்க் இல்லை பண்றதுக்கு. புரியுதா? ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. இங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாத வெறும் வந்து சஸ்பெண்டட் ஃப்ரம் ஒர்க் தான் வந்து தூக்க சுகம். புரியுதுங்களா? இது இல்லாட்டியே சுகம். இன்னும் வந்து ஒரிஜினல் நானுடைய சுகம் இருக்குல்ல, ஒரிஜினல் தான் தூக்கத்தையும் கடந்தது. புரியுதா? அது வந்து என்ன, நம்ம நனவு நிலையில விழிப்பு நிலையில
ஆஹ் உணர்ந்தவரோட உட்கார்ந்து கிளியரா போட்டு போட்டு பார்க்க, இந்த இடத்துல நான் இல்லாம தான் இருக்கேன், ஆனா இப்போ வேற சுகமா இருக்கேன், சமாதி சுகம் வேற மாதிரி இருக்கு. ஆதியில இருந்த சமத்துவம் தான் சம ஆதி. ஆதின்னா எப்போ? அதாவது ஆதின்னு ஒண்ணு கிடையாது. அதாவது நான் உதிக்கும் இடம் ஆதி. பொறுமா, பொய் நான் தான் உதிக்கும். நான் உதியாது உள்ள நிலைன்னா நாம் அதுவாய் உள்ள நிலை தான் சொல்றாரே தவிர, நாம் நாம் உதியாது உள்ள நான் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா நானே உதிக்கிற நான் எல்லாமே போலிகள். உதிச்சாலே போலி. உண்மையில விஞ்ஞான பிரகாரம் கூட சூரியன் உதிப்பதில்லை. கரெக்டா? சூரியன் மறைவதும் இல்லை. ஒளி வருது, ஒளி இல்லாமல் போகிறது. புரியுதா? அதற்கேற்றவாறு கோள்கள் தங்களை தாங்களே திருப்பி திருப்பி ஒளி பக்கம் திரும்புகின்றது, இல்லாட்டி இருட்டு பக்கம் திரும்புகின்றது. அப்படித்தானே? சோ ஒளியும் இருட்டுமே, ஸ்தூல ஒளியும் இருட்டுமே இரட்டைகள். இன்மை இருக்கு, அப்படி பாண்டிட்டு இருக்கு. புரியுதா? ஒளி இருக்கிற இடம் பேரு ஒளி, ஒளி இல்லாத இடம் பேரு இருட்டு. அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கோம். இருள்னு ஒண்ணு தனியா இல்லை. அதே மாதிரி ஸ்தூல ஒளின்னு ஒண்ணு தனியா இருக்காது. இருளற்ற இடம் ஒளியாதான் இருக்கும். கரெக்டா? என்ன ஸ்தூலத்துக்கு இப்படிதான் முடிச்சாகணும். புரியுதா? இப்படி நம்ம தூக்கத்தில் அனுபவிக்கிற சுகம் என்ன சுகம்? இந்த போக்கிரி கும்பல் அத்தனையும் இல்லை. ஸ்தூலமா இவைகளுடைய இன்மை உணரப்படும் பொழுதே அப்பா, ஒரு தாட்டு பிரச்சனை இல்லாம, ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணாம நல்ல எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தூக்கம் அப்படின்னு அந்த தூக்கத்தை நாம் ஆனந்திக்கிறோம். இங்க சமாதி சுகம்னு ஒண்ணு இருக்கு. சும்மா இரு சுகம் வருது. சும்மா இருன்றதுன்னு இந்த மாதிரி ஞானமா பார்த்து அந்த இடத்துல இருக்கும்போது வெறும் இருப்போம். அங்கேயும் ஒன்னும் நானா மாறிட்டு இருக்க, அந்த இருக்கும் தன்மை நானாக பிறண்டு பிறண்டு மாறிக்கொண்டிருக்க. அதற்கு உண்டான முனைப்புகள் எல்லாம் ஆஃப் ஆயிரும். அது நன்றாக ஊற 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 அதுவே எப்பவும் மௌனமாகவும் அச்சலமாகவும் வியாபிக்க ஆரம்பித்தோம், உணர்வாகவும் வியாபிக்க ஆரம்பித்தோம். இவ்வளவுதான் ஞானம். இது ஞானம் இல்லையே. சொல்லுங்க. அந்த இருப்பு தன்மையே போக 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 நல்ல ஹெவி வெயிட், அப்படியே அந்த நங்கூரம் மாதிரி பலப்பட்டுக்கிட்டே போதுங்க. ஆமா, மாதிரி நல்லா தெரியுது. அந்த இல்ல இருப்பு தன்மை. ஆமா, இருப்பு தன்மையில வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது. புரியுதுங்களா? பட் அந்த இது ஃபீல் ஆகுதுங்கய்யா. அதாவது என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஊர்ஜிதம் ஆகிட்டே போகுது. ஊர்ஜிதமா ஏதோ ஒண்ணு இல்ல, எல்லாமுமே எல்லா நிரூபணங்களும் எல்லா ஊர்ஜிதப்படுத்தல்களும் அகந்தை பக்கம்தான், போலிகளுக்குத்தான். உண்மைக்கு எந்த ஊர்ஜிதமும் கிடையாது. ஏன்னா உண்மை வெட்டவெளி, விதவிதமான குவாலிட்டி கிடையாது. நிர்குணம்னு சொல்லுவாங்க, நிர்குணம்னு வாங்க. இது குணமயம். புரியுதா? நான் முக்குணமயம். நான் எனது சத்வ ராஜச தாமச குணமயங்கள். அதுல பண்டிதர்கள் நிறைய புஸ்தகங்களை படிச்சுட்டு நீ நீ விதவிதமான சமாதி கொடுத்திருப்பார். பதஞ்சலி மகரிஷி கிட்டத்தட்ட 8 விதமான சமாதி கொடுத்திருப்பார். சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி, நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி, நிர்பீஜ சமாதி, சபீஜ சமாதி, நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 8 வகையை நம்ம கொடுத்துருப்பாரு. பட் ஏன் அப்படி எல்லாம் கொடுத்துருக்காருன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது கிரேடேஷனா அழிச்சுட்டு போனோம் அப்படின்னு போறாரு. ஆனா நான் யார் விசாரத்துல என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டாவே நானே கல்வன், அவனை மாத்திரம் துல்லியமாக அகந்தை மயமாக ஒரு உணர்ச்சி எப்படி வேகம் கொள்கிறது, நாட்டம் கொள்கிறது, திருப்தி அடைகிறது, வெறுக்கிறது, விரும்புகிறது, இதெல்லாம் தான் துல்லியம். அது அந்த திருப்தி அடைபவன் அதுதானே வீரியம். திருப்தி அடைதல் தானே வீரியம். திருப்தியில கிரேடேஷன் போட்டீங்கன்னாலே அதெல்லாம் அகந்த தானே. இல்லைங்க, நீங்க பண்ண சமையல்
நீங்கள வேணா அப்படின்றீங்க, ஆனா அப்படி எல்லாம் ஓஹோ எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு அவரு தரந்தாழ்ந்து சொல்வது இவர் புத்தியில வேற இருக்கு. கரெக்டா? இவருடைய அனுபவத்துல வேற இருக்கு. சோ அனுபவத்தை ஒட்டி வெட்டி வருவது. சோ இந்த அனுபவம் மயமாக இருக்கிறது நான் எனது கூட்டங்கள். இது தேகத்தோட சேர்ந்து இன்னும் கரப்டாய் கிடக்கு. மலங்கள் சூழ்ந்ததாக நான் எனது கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு நேர் ஆப்போசிட் நானே விசாரத்துல என்ன, நான் எடுத்த எடுப்புல ஒரு எண்ணத்துக்கு பின்னாடி எண்ணம் வந்ததுனாலே அதுக்கு பின்னாடி வீரியம் கொண்ட நான் பாவம் ஏதோ ரகத்துல இருந்திருக்கான். அங்க கூட அந்த வீரியத்தோட வேகத்தை கூட நம்ம எவ்வளவு திருப்தி அடைந்தேன், முழு திருப்தியா, அரை திருப்தியா, கால் திருப்தியா, 10% திருப்தியா, இப்படி எல்லாம் கிரேடேஷன்ஸ் கூட கிடையாது. ஆனா அந்த மாதிரி பர்சன்டேஜ் அளவுக்கு அது தன் திருப்தி தன்மையை கணிப்பது, எடை போட்டு நாட்டத்தை கொள்வது, ஆசைப்படுவது, இது எல்லாமே நானுடைய சேஷ்டைகள். இந்த சேஷ்டைகளை மத்தரும் ஒரு சுட்டி காட்டுறாரு. நான் உதிக்கிற இடம் தான் சொல்றாரு. உணர்ச்சி உதிக்கிற இடம், எண்ணம் உதிக்கிற இடம். நான கவனிச்சா எண்ணம் இருக்காதுப்பா, நாட்டமே நின்று போயிடும்பா. அதுல 10%, 25%, 50%, 75%, 100% இவரோட வீரியத்தை பார்த்துட்டேன் அப்படின்லாம் முடியாது. அதே மாதிரி 100% நான் அப்படியே நானை கண்டுபிடிச்சிட்டேன்றதும் கிடையாது. நான் பல ரூபங்கள்ல மனித பிறவி எடுக்கும் பொழுது நல்லா எடுத்து கையில பிடிச்சு அததான் கடந்த நிலை. இப்ப வெறும் தூக்க சுகத்தை நம்ம என்ன சொன்னோம், புத்தி பிரமிச்சு நிக்குது. புத்தி எப்பவுமே சாட்சி மாதிரி இயங்குது. ஆனா அந்த புத்திய சாட்சி மாதிரி இயங்குற புத்திய நனவு நிலை கனவு நிலையில இது பண்ணுது வீரியம் கொண்ட நான்கள் ஆக்குபை பண்ணுது. புரியுதுங்களா? அவங்க அனாமத்தக்காரன் இது யாரோட பையங்க, இது யாரோட பையங்கன்னு கேட்டு டபால் பாஞ்சு வரீங்க. ஐயா அது என்னோட பையன் நான் தான் வச்சுட்டு போறேன் அப்படின்னு கியூல திரும்பி ஓடி வரோம்ல. அந்த 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 என்னோட பை அப்படின்றது உள்ளுக்குள்ள நினைவுக்குள்ள எல்லாம் அது கடக்குல்ல. யார் கேட்கும் போதும் நம்ம அங்க வச்சுட்டு வந்தது நம்ம நினைவுல இருக்கு. நம்ம கியூல திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார்மை கொடுக்கலான்ட்டு. அங்க பைய வச்சுட்டு வந்தது நம்ம நினைவுல இருக்கு. அதே மாதிரி எங்கேயோ யாரோ போலீஸோ இவங்களோ யாரோட பையங்க இது அப்படின்னு தடான்னு அபிமானம் புகுந்து கொள்ளுகிறது இல்ல. அந்த மாதிரி புகுவதும் விடுவதும் பிடிப்பதும் விடுவதும் அதனால்தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கின்றார் நம்ம ரமண மகர்ஷி. உருப்பற்றி உண்டாகும் உருவம் இல்லாமல் ஏதோ ஒரு ஆல்ரெடிங்க, அது நம்ம மெமரியிலே தான், எங்கேயோ இல்லை. அதுவும் புரியுதுங்களா? பை ஆக்சுவலா வெளில இல்லை. புரியுதா? பைய வைக்கும் பொழுதே அபிமானம் தான் பைய அங்க வச்சுட்டு வந்தோன்ற ஞாபகத்தோட உள்ள இருக்கு புத்தியில. நல்லா விளங்கிக்காங்க. உங்களோட உடம்பதாங்க, நீங்க வாங்கின பை தான், உங்களுடைய பொருள்கள் தான் அந்த பைக்குள்ள இருக்கு. ஆனாலும் அந்த உங்களுடைய உடைமை அப்படின்றதெல்லாம் அந்த பொருள்கள் சூழ்ந்த அந்த பைக்குள்ள இல்ல, உங்க பதிவா இருக்கு. இது நல்ல விளங்கி கேட்க. அதுதான் போட்டு உள்ள சொட்டி அடிக்குது. அதனாலதான் இது 24/7 உணர்ந்தவர் இருக்கிற சன்னிதியில போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா எண்ணங்களுக்கும் ஆணி வேர் இந்த நானுடைய வீரியம் கொண்ட பற்று. அததான் அவர் அற்புதமாக செய்யுள்ள வருகிறார். உரு பற்றி நீ போட்ட மெமரியில அங்க பைய வச்சுட்டு இந்த ஒரு 2 நிமிஷத்துல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடலாம். அது வரைக்கும் அங்க இருக்குது, இங்க பாக்குறது ஒரு 2 நிமிஷம் பாக்குறதுக்கு விட்டேன். ஒரு 4 லைன் எழுத வேண்டியதா இருக்கு டாப்னு. அப்ப எவனும் ஒருத்தன் கரெக்டா கேட்க, யார் பையங்க இதே பைய எடுங்கன்னு ஹவால், அவ்வளவுதான் எழுதுறத விட்டாச்சு. புரியுதா? எங்க ப்ரையாரிட்டியோ நான் தாவுதங்க. இங்க நான்ன்றதுக்கு கை காலம் கிடையாது, தாவர உடம்பு கிடையாது, அது எந்ததாங்கன்னு பதறதும் கிடையாது, பதற்றம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி உருவங்கள் இல்லாமல் நானுக்கு இருப்பில்லை. புரியுதா? பல கோணங்கள், பல விதங்கள். இந்த பாயிண்ட பிடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, இதுதான் சாதனை, இதுதான் வாழ்நாள் சாதகம். இதை விட்டுட்டா சாவு பையன் பக்கத்திலேயே கொடுத்து நடத்திட்டு இருக்கோம். பொறுமா? ஏன்னா உடம்பே அப்படிதான் வச்சிருக்கோம் நம்ம. என் கை வலிக்குது, என் கால் வலிக்குது, கையாவது சொல்லிச்சு
விளக்கத்துக்கு, அதாவது வெளியில சொல்வதற்கு முடியாத ஒரு விஷயம் தானே. இப்ப நான் ஒரு புதுசா இப்ப நிறைய பேருக்கு சொல்றோம். ம், பட் இந்த இடத்துல இத உணர்ந்தவர்கள் முன்னிலையோ அல்லது ம், அதுக்கு தாகம் கொண்டு ஏக்கம் கொண்டு அதை ஆராய்ந்து உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு தெளிவு ஏற்படுது. தெளிவு ஏற்பட்ட இடத்துல எல்லாத்தையும் டிராப் அவுட் பண்ணிடுறோம். ம். இப்ப அந்த நிகழ்வு அந்த இயல்பை பார்க்குறோம். பட் வந்து இதை மற்றவங்களுக்கு நம்ம இதை சொல்லவே இந்த இடம் தான் முக்கியம். நீங்க சொன்ன இடம் இது ரொம்ப முக்கியமான இடம், அந்த கட் பாயிண்ட் மாதிரி. ஆமா. அதாவது எப்படி ஒரு காந்தம் இருக்குது, வரிசையா குண்டு ஊசி இருக்குது. ஒவ்வொரு ஊசி எடுக்கிறது போல மேல அந்த ஃபர்ஸ்ட் ஊசி அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம். டோட்டலா எல்லாமே டிராப் அவுட் ஆயிருது. ஆமா. பட் இந்த இடத்த வெளியில எங்களால சொல்லவும் முடியல. உண்மையிலுமே உண்மையுமே நாங்க வந்து அது ஒரு இயலாமையே தான் இருக்குது. இல்ல, நீங்க எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சொல்ல முனைவது யாரு? நான் தானே. அந்த முனைப்புன்றத விட நானோட வேகம் தானே. எப்ப சொல்ல வருவது அதுவாகவே இருந்தா, புரியுதுங்களா? தேடிட்டு இருக்கிறாங்களா? இப்ப சில நம்ம வந்து என்னன்னா ஒரு கோயிலுக்கோ ஒரு இடத்துக்கோ போகும்போது சில அன்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களே யதார்த்தமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்ப நம்மளே யதார்த்தமா சும்மா யதார்த்தமா உட்கார்ந்தோம்னா, நீங்க எதுவும் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வேற எதுவும் ஸ்பிரிச்சுவல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, அப்ப நேச்சுரலா ரெண்டு பேரும் இணைஞ்சு பேசிட்டு இருக்கும்போது ஸோ அவங்களே யதார்த்தமா கேட்கும்போது இந்த இடத்த சொல்றோம். இந்த இடத்த சொல்றீங்க, ஏன் அஹ், வந்து சொல்ல முடியல? சொன்னாலும் ஃபுல்லா கம்யூனிகேட் ஆகல. அப்புறம் வந்து ஏன் வந்து கூட்டமும் இங்க வந்து சேர மாட்டேன்னுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நானே வந்து பல ரகங்கள்ல அவங்களுக்கு கர்டன் போட்டு மறைக்குது. ஆமா. இப்ப நீங்க நம்ம பேசுறத வந்து நம்ம போட்டுருவோம். எத்தனை பேர் பார்ப்பாங்க? எத்தனை பேர் பார்த்தாலும் அப்படி கூர்மையா, நீங்க கூர்மையா பாக்குறீங்களா இல்லையா? கூர்மையா பாக்குறதுனால தான் இவ்வளவு தத்துரூபமா சொல்றீங்க. கரெக்டுங்கய்யா. அந்த இடத்துல பற்ற இடத்துல அந்த பற்று பிடிக்கிற டைட்னஸ கொண்டு வருது நான் தானே தவிர உடைமைகள் கூட கிடையாது, பொருள்கள் கூட கிடையாது, பெயர் கூட கிடையாது. அந்த பற்றா மாற்றுவது நான் பதித்த வீரியம் தான், நானினோட வீரியம் தான். அந்த பொருள் மேல நான் கொண்ட வீரியம் தானே தவிர பொருள் கூட கிடையாது. அது பொருளை பத்தி சட்டம் இல்லை, இல்லாட்டி தூங்க போகாது. புரியுதா? தூங்கவும் போகாது. உயிர் உயிர் போறதையே அது வந்து சாதனமா விடாது. நான் சத்தே போகமாட்டேன்னு அது மனசோ புத்தியோ புடிச்சுக்கிட்டு இருக்கும் பயத்துல. சோ எல்லாம் பயமா இருக்கும். சோ என்ன இவ்வளவு தகுதிதத்தெல்லாம் அது பண்ணி பார்த்தாச்சு. புரியுதுங்களா? கோடி கோடி மனிதர்கள் விதவிதமா ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா இந்த இடம், அந்த பக்குவமான அந்த இடம் பாத்தீங்களா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் எனதா, நானே எனதா தான் மாறுது. என்ன என்னால் எல்லாரமா மாறுது. அப்படி இருக்கிறதுல அங்க அறிவுட பொருட்கள் கூட முக்கியம் இல்லை. நான் நல்லவன், நான் உயர்ந்தவன், நான் நன்று படித்தவன் அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரி, எனது குரூப்ல என்னவாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் முக்கியம் இல்லை, அந்த சாதனை திறமைகளும் முக்கியம் இல்லை. இது வேகமா பற்றி ஏன் பற்றணும்? இதுவா ஏன் தனி மனிதன் நானா இருக்கணும், எனது கூட்டமா இருக்கணும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்க வந்து சொல்லவே முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. சொல்லுங்க ஐயா. இதுக்கு ஆப்போசிட்டா இல்ல, ஆனா வாயடிச்சு போன மாதிரி, ஒரு ஷாக் ஆன மாதிரி, வார்த்தைகளே வராம, எதுவும் பேசுறதுக்கு தோணாம, ரொம்ப ஆப்போசிட்டா போயிடுங்க. அப்படியே என்ன சொல்றது, ஒரு பெரிய கும்பல்ல ஒரு ஆள் மட்டும் தனியா எதையுமே யோசிக்காம எதையும் பேசாம அப்படியே இருக்குது. அது சகஜமா ஆகலைங்க. அந்த இடத்துல நானே பாக்குறேன், வாயடிச்சு ஒரு டைட்டா சொல்ல முடியல. யாரு கேட்கின்றவர்களா இல்லாட்டி உங்களுக்கு? இல்ல, எனக்கே ஃபுல் ஆஃப், சகஜமா பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு ஆஃப் ஆயிடுது. எதுவும் பேச முடியல. என்ன அங்கதான் நிக்குது. அங்க இருந்து உதிக்கிறதுக்கு அந்த சகஜம் வரலைங்க. அதாவது அங்கேயே இருந்துகிட்டு இப்ப நீங்க வந்து எவ்வளவு சகஜமா அதை இது பண்றீங்களோ அந்த அளவுக்கு இங்க ஆஃப் ஆகி தான் கிடக்க தவிர இப்ப இங்க பேசுறோம் அவ்வளவுதான். வெளியில எல்லாம்
பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ட்ரை ம். அப்படி இருக்குங்க. அது எப்போ சகஜமானு தெரியல. இல்ல, இது அசகஜம் நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க கழிக்கிறது உண்மையா இல்லையா? நீங்க இங்க அதெல்லாம் கழிக்க நீங்க இங்க கழிக்கிறது உண்மைன்னா எங்கேயும் கழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்னன்னா ஒரு ஆதங்கம், அது எப்படின்னு சொல்ல தெரியலையா. இப்ப ஆக்சுவலி என்ன அதாவது, நாங்க எல்லாத்துக்குமே போய் கம்யூனிகேட் பண்றது இல்ல. ஸோ ஒரு கோயிலுக்கோ ஒரு நபர்கள் அன்பர்கள் இருக்காங்க, எங்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது. அதுல சில பேர் ஒவ்வொரு விதமா ஒரு ஆன்மீக துறையில இருக்கிறாங்க. ஆனா எல்லாம் கோர் சென்று ஒரு நேரத்துல பேசுவோம். ஸோ அந்த பேசக்கூடிய அந்த தருணத்துல அவங்களால ஏத்துக்க முடியுது. ஆனா எங்கனால அந்த இடத்துல போய் சொல்லும் போது இது எப்படி சொல்றதுன்னா, அந்த இடத்த வெளிப்படுத்தி காமிக்க முடியல எங்கனால. அவங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு அந்த நான்கிறதே செயல்படல. ஏன்றது சூட்சமம் ஏதாவது உங்களுக்கு தோன்றதா? ஏன் இந்த மாதிரி வெளியில போனா எங்க வாயை சொல்பவர் உணர்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய விவேகியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற எங்களுடைய வாயே திணறுகின்றது, சிக்கி திணறுகின்றது, திக்கி திணறுகின்றது அப்படின்றதுடைய சூட்சமம் என்ன வரணும் சொல்லுங்க. எங்களுக்குள்ளே அது ஒரு அதுவும் ஒரு நானு தான் வச்சு வேலை செய்யுது. நானும் அது ஒரு விஷயமா வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்துக்கவும் கூடாது. பட் இருந்த போதிலும் அந்த இடத்துல இயல்பாவே ஒரு அன்பாவே ஒரு அது எப்படி என்னங்கிற வார்த்தையில நல்லா சொல்ல தெரியல. நம்மளால அவருக்கு நம்ம வெளியே சொல்ல முடியலையே, வெளிப்படுத்த முடியலையே. பட் அவரும் எந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு. சொல்ல தெரியாமல் போகின்றதே என்ற ஆதங்கம், ஆதங்கத்துலதான் முடியுது. ஒவ்வொரு வெளியில நீங்க பண்ற என்கவுண்டர் எல்லாம், ஐயோ இப்படி பக்கத்திலேயே இருக்கு, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நம்மளால விளக்கி சொல்ல முடியலையா, இல்லாட்டி அவருக்கு போக மாட்டேன்றதா, இது என்னது, இது என்ன மாயம் சொல்லுங்க பார்க்கலாம். அது இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு என்ன சொல்றது, இல்ல உங்களுக்கும் வரதராஜிக்கும் நீங்க உணராமல் இல்லை, உணர்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனா அங்க நடக்கல. அதாவது புரியுங்க சார் சொல்ல, அதாவது நல்லா விளக்கப்பட்டுட்டோம், நல்லா உணரப்பட்டோம், நல்லா தெரியுது. ஈவன் தோ இந்த நேரத்துல உடல் போனாலும் கவலையும் கிடையாது, ஒண்ணும் இல்லை, நல்லா படம் போட்டாச்சு. அதுல 100%. அது எங்களுக்கே நல்லா நாங்களே விளக்கப்பட்டுட்டோம். அது உங்களுடைய ஸ்தானத்திலேயே நல்லா நடந்தது. பட் இருந்தாலும் எங்க என்னன்னா, நிறைய அன்பர்கள் சேர்ந்து இருக்கும் போது அவங்களும் கரெக்டா அந்த இண்டு ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. பட் இது எங்களோட வீக்னஸ்னு எடுத்துக்கிறதா இல்ல எங்களால வேற எப்படி கொடுக்குறது, உங்களுடையன்றத விட நீங்க ஏதோ ஒரு சூழல்கள்ல அதெல்லாம் ஆதங்கப்படுகிறீர்கள்ல, யார் முன்னாடியோ, ஐயோ இவரு கிடைச்சா நல்லா இருக்குமே, இவர் கேட்கிறாரே, ஆனா நம்ம சொல்றது போய் சொல்றது இல்ல. அவரு இப்படி பேசிக்கும்போது அவரே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாரு. அதுக்கு அப்படியே ஈடா நாங்களும் விடைகள் சொல்லிக்கிட்டே வருவோம். ஆமா நீங்க சொல்றது சரியா இருக்குது, ஆமா அப்படிதான் இப்படிதான் அப்படிங்கும் போது எண்டு ஸ்டேஜ் வரும்போது அது எங்களால சொல்ல முடியல. சரி நீங்க ஐயாவுடைய இதை பாருங்க அப்படிங்கும்போது நீங்க பேசுறது சிலது புரியலன்னே சொல்லிடுறாங்க சில பேர். என்னால எடுத்துக்க முடியல, ஆனா சொல்றாரு ஏதோ டீப்பா ஐயா சொல்றாங்க, எங்களால எடுத்துக்க முடியல. எடுத்துக்க முடியல இந்த சென்ஸ், நாங்க எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லல. பட் எங்களுக்கு உள்ளுக்குள்ள அது போக மாட்டுது அப்படிங்கிற ஒரு இதுல சொல்றாங்க. அந்த இடத்துல சரி ஓகே, நம்ம விளங்கப்பட்ட விதத்துல நம்ம ஒரு விதத்தை சொல்லுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அவங்க அந்த நேரத்துல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பட் நீங்க என்ன அதை எனிவே நம்ம ஃபீல் பண்றீங்கன்னு சொல்ல வேண்டிய இடமா இருக்குது. பட் அது எங்களால முடியல. ஈவன் தோ டீப் மெடிடேஷன் அவங்களும் பண்றாங்க, பட் அதுலயும் ஆழ்ந்து பண்றாங்க. அதுல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இது முடிச்சிருந்தாலும் அப்படிதான் இருக்குது, நீங்க தியானம் பண்ணாலும் அது அப்படிதான் இருக்குது, பேசி இருந்தாலும் அது அப்படிதான் இருக்குது. ஸோ இது ஆல்வேஸ் அது எப்படிங்க முடியும் 24x7 அப்படிங்கிற கொஸ்டினை கொண்டு வைக்கிறாங்க. அதுதான் இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னா, அது அதனுடைய சந்நிதியில அனுகிரகித்தல் மறைத்தல் அப்படின்ற 2 பங்கன் கூட இருக்கு. அது ஆன்ம பொருளை வச்சுக்கிட்டு இருக்கு. உணர்ந்தவர் சந்நிதியில மறைப்புகள்ன்ற ஒரு பங்கனே ஆஃப் ஆகிடும். அது கூட யாருக்கு ஆஃப் ஆயிருக்கும்னா, உங்ககிட்டயும் மறைத்தல் ஃபங்க்ஷன், உங்களுடைய மறைப்புக்கு ஆட்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிரும் அவரோட இன்ஃபுளுன்ஸ்னால. அப்புறம்
அனுகிரகம் வேற பிரவகிக்கும் அவர்கிட்ட. நல்லா புரிஞ்சு. மொத்தம் 5 ஃபங்க்ஷன் சொல்றாங்க. சிருஷ்டித்தல், இருக்க வைத்தல், பாதுகாத்தல், அப்புறம் அழித்தல், அருளுதல், மறைத்தல். மறைத்தல், அருளுதல், திரோத்தனம், அனுகிரகம் அப்படின்னும் 5. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். திரோத்தனம்னா மறைப்பு, அனுகிரகம்னா அருளுதல். அருளுதல் இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த சந்நிதியில மாத்திரம் அருள் மழை. உங்ககிட்டயும் மறைப்பு துளி கூட இருக்காது. அப்படி ஆட்படுபவர்களுக்கு மட்டும்தான். நீங்க இங்கேருந்து வாரிக்கிட்டு போய் நீங்க என்ன கரடியா கத்தினாலும் அவன் அடுத்த செகண்ட் அவன் ஏற்கனவே மறைப்புல தான் இருக்கான். உங்களுக்கு தான் அனுகிரகிக்கப்பட்டிருக்கே தவிர உங்க மூலமாக அந்த அனுகிரகம் அவனுக்கு செல்லாது. அவனுக்கும் இங்க வருவதற்கு அனுகிரகம், அதாவது அருளுதல் இல்லாமல் மறைப்பு தான் இருக்கும். நீங்க என்னதான் அட்ரஸ கொடுத்து நீங்களே டிக்கெட் போட்டு கூட அழிச்சிட்டு வந்து நானே உன்னை சோறு கீறு எல்லாம் போட்டு உட்கார வச்சு அழிச்சிட்டு போறேன்னா கூட குதிரை கொண்டு போய் குடிக்காது. குதிரையை கொண்டு போய் நிக்கதான் வைக்க முடியும் தண்ணி இருக்கிற இடத்துல. குடிக்க வேண்டியது குதிரை தான். ஆனா அவங்களுக்கு வராது. அப்படின்னா பிரபஞ்ச மறைப்பு எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வாசனை பதிவுகளுடைய பலமான அதாவது நம்ம ஒவ்வொரு செல்லுலயும் இந்த 5 ஃபங்க்ஷன்ல முக்கியமா அந்த மறைப்பு ஃபங்க்ஷன் பிரதானமா இருக்கும். உங்களுடைய சுத்த வாசனை அனுகிரகத்தினால, புரியுதா? நீங்க பூர்வ புண்ணியம். பூர்வம்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னைக்கு காத்தால கூட பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு காத்தால கூட யாருக்கோ, அதாவது தெரியாமையே நல்லது பண்ணிருப்பீங்க. கெட்டதே பண்ண தெரியாதவரா ஆயிருப்பீங்க. இப்படி எல்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டே வருவீங்க. இதெல்லாம் பூர்வ புண்ணியங்கள். புரியுதுங்களா? இது பூர்வ அனுகிரகம். அந்த பூர்வ அனுகிரகம் என்ன பண்ணும்? மறைப்பே உங்ககிட்ட கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்கோம். ஆனா அருளுதல், அருள் மழை உங்களுக்கு நேரடியா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சத்சங்கம் நீங்க அங்கிருந்தும் கேட்கலாம், இங்க கேட்கலாம், எல்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் நீங்க அதிகாரமா அங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு உள்ள ஒரு மில்லிமீட்டர் கூட போகாது. ஏன்னா மொத்த பிரபஞ்சமும் டார்பாலின் போட்டு மூடப்பட்டு இருக்கிறது. ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். அது சரியான. ஆமா, ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன்னா அதுக்கு பரிச்சயம் பண்ணல. நீங்க ட்ரூத்துக்கு பரிச்சயமாகும். ஆனா நம்ம மறைப்புக்கு தான் பரிச்சயமா இருக்கும். நம்ம மறைப்புன்றது நம்ம என்ன பண்றோம்? மறைப்புன்னா எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லைன்னு பேசுறாங்க. மொத்த நாலேஜுமே மறைப்புன்றோம் நம்ம. அதுவே அவங்களுக்கு தெரியாது. புரியுதா? எல்லா நாலேஜுமே மறைப்புன்றோம். செய்துட்டு ஒரு அந்த ஏக்கம் இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு தாகம், ஒரு அந்த இது இருந்தாதான் அதுவே இழுத்துக்கிட்டு போகும். அப்ப உங்கள்ட்ட கரெக்டா அந்த நேரத்துல அந்த தாபம் வர்றதுக்கு எங்க சான்ஸ் உண்டு? மறைப்பு இருக்கும்போது தாபம் வராது. மறைப்புன்றது என்ன ஆக்சுவலா? அறியாமையிலேயே அவங்க சோங்கன்றாங்க. நாலேஜ்லயே நல்ல நம்மளுக்கு தெரியாததெல்லாம் அப்படின்னுவான். புரியுதா? நீங்க கிளம்பினா கூட ஒருத்தன் என்ன பண்ணுவான், நான் வேற ஒரு இத அனுப்புறேன், ஒரு லெக்சர் ஒண்ணு அனுப்புறேன், அதை கீழே அது இன்னும் சூப்பரா இருக்கும், இன்னும் சூப்பரா இருக்கும், சூப்பரோ சூப்பர் அப்படின்னு கிரேடேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பிரபஞ்ச பதிவு தானே, பிரபஞ்சம் தானே. நீங்க யாரு கூட வெளியில போய் பேசுறீங்களோ அவர் அனுகிரகிக்கப்பட்ட அருள் பொழியிற சந்நிதியை விட்டு அவர் வெளில இருக்காரு, நீங்களும் அங்க போயிருக்கீங்க. அவர் மறைக்கப்பட்ட இடத்துல நீங்க என்ன ஓங்கி ஓங்கி கத்தினாலும் அவரே இழுத்து உங்களையும் சேர்த்து மூடலாமான்னு பாப்பாரு. புரியுதா? உங்களுடைய அத்தனை வலிமையும் அவர் சாப்பிட்டுருவார். என்ன மறைப்பினோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு வெளி உலகத்துல. கரெக்டா? அதனால இங்க மறைப்புன்ற ஃபங்க்ஷனை ஆயுதமா அந்தந்த அகந்தக்குள்ளேயே வச்சிருக்குது மனம், பிரபஞ்ச மனம். அதுதான் பிறவிதோறும் வருகின்ற வாசனைகள். இதுல சுத்த வாசனைன்னு ஒண்ணு வருது. சுத்த வாசனை என்ன? உங்களுக்கு யாரையும் கேட்க பிடிக்கல, நீங்களாவே எல்லாத்தையும் ஒரிஜினலா பார்க்கணும்னு விரும்புறது, கேட்கணும்னு விரும்புறது, அனுபவிக்கணும்னு விரும்புறது. தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, நான் அதை சோதிச்சு பார்த்தேன் அப்படின்னு உங்களுடைய நாணையே பாரபட்சம் இல்லாமல் பார்க்க துடிக்கிற அளவுக்கு நீங்க வருபட்டிருக்கணும். புரியுதா?
என்ன நான் யார் எப்படி இருக்கிறேன். ஆமா, நான் உண்மையில் நான் யார்? எனக்கு நான் யாரோ இந்த உலக ஐடியில ஏகப்பட்டது எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், சூப்பர் பையன், அவங்க சூப்பர் இது, அவங்க குடும்பம், என்னென்னோ அப்ஜெக்டிவ்ஸ், அதெல்லாமே எனக்கு தேவையில்லை. உண்மையில் இந்த உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேர் கோர்ல இருக்கிற அந்த நான் யார் அப்படின்றதுக்கு போகும்போது நீங்க பாரபட்சம் இல்லாம ஆரம்பிச்சிருக்கீங்கன்னாலே உங்ககிட்ட சுத்த வாசனைகள் விழித்து கொண்டு விட்டதுன்னு அர்த்தம். அதாவது சுத்த வாசனை இஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீட் மறைப்பு இல்லை. ஆனா நீங்க பேசுறவங்க எல்லாரும் கம்ப்ளீட் மறைப்பு காட்பட்டவங்க. சுத்த வாசனைன்றது அவங்களுக்கு இல்லை. அதனால்தான் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே அட்வைஸான அட்வைஸ், படிப்பான படிப்பு, நாலேஜான நாலேஜ். அதுக்குள்ள உங்க குரல் எடுபடுமா? கூட்டத்துக்குள்ள இருந்து கத்துறா மாதிரி 10 லட்சம் பேர் கூட்டத்துல இருந்து அவுட்டர் சண்முகம் ப்ரூஃப் தானே கேக்குறாங்க. ப்ரூஃப் 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 இப்படிதான் போகுது. நீ ஃபீல் பண்ணுப்பா, உள்ளுக்குள்ள வாப்பா அப்படின்னா அது உள்ளுனாலே இல்ல. மறைப்பு இருக்கிற இடத்துல ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்கு. என்ன இருக்குன்னா அகந்தை தான் தடிமனா. பெயர் இருக்கு, அந்த வடிவம் கொண்ட ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள, மனசுக்குள்ள பொருட்கள் இருக்கு, பணம் இருக்கு, படிப்பறிவு இருக்கு, சுட்டறிவுல எல்லாம் கிளியரா தடி தடியா தடி தடியா செங்கல் செங்கலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய செங்கல் சூளைகள் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போய் நீங்க போய் வெற்று ஆகாயத்தை காமிக்கிறேன்னு கிளம்புறீங்க. புரியுதா? சூக்ஷமம் இதுதான். அதுவே ஆன்ம பொருளே உங்க மனத்தை மொத்தம் வந்து அனுகிரகிக்கப்பட்ட அனுகிரகத்துக்கு ஆட்பட்டதா ஆக்குவதற்கு முன்னாடி மறைப்புகளை அறவே விலக்கி வைத்திருக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு ஓரியன்டேஷன் எப்படி இருக்கு? நான் யாரு, உண்மையில யாருதான், எத்தி பேச்செல்லாம் வேண்டாம் அப்படின்னு டாட்ல வந்து நிக்கிறீங்க. இது கம்ப்ளீட்டா மறைப்பற்ற இடம். மறைப்பற்ற இடம் ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஃபார் லைட், கிளியர் லைட். கரெக்டா? வீட்டுக்குள்ளேயும் டார்க் கலர்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு என்னதான் சூரிய வெளிச்சம் உள்ள அப்படியே நேரைய சூரியனை திருப்பி வீட்டுக்குள்ள விட்டாலும் கண்ணங்கரேன்னு எல்லாம் திக்கு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா கருப்பு கலர் பெயிண்ட் அப்படியே சாப்பிட்டுடும்ல வெளிச்சத்தை. கொஞ்சம் லைட் கிரே அடிங்க, பிரதிபலிக்கும். ஒயிட் அடிங்க, மின்னும். உள்ள வெளியும் ஒரே ஒளிமயமா இருக்கும். கரெக்டா இல்லையா? அத போல சுத்த வாசனை இங்க எப்படி இருக்கு? எல்லாருடைய சித்தமும் பிரபஞ்ச மனம் எவ்வளவு திக்கா டேட்டா பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுதோ அதை விட ஃபாஸ்டா ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? நீங்க எங்க போய் நீங்க உங்களை வந்து தெளிவு கொடுக்க முடியும்? அனுகிரகம்ன்றது கிளியரா வந்து நான சுத்தி இருக்கிற ஒரு கம்ப்ளீட்டா ஒளிமயமான தெளிவு. அதுதான் அருள். பிசிக்கல் லைஃப் லீடுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுப்பா அப்படிங்கிறது ஒரு அஸ்பெக்ட்ல தான் அவங்களோட கொஸ்டினே அரைஸ் ஆகுது. அதுல ஹெல்த்ல கொஞ்சம் பேர் அடிபட்டு இருந்தாங்கன்னா ஓகே இது ஹெல்த்துக்கு உதவுமோ, சரி நீ சொல்றதுக்காண்டி பார்ப்போம் அந்த லெவலோட முடிச்சுட்டு சரி இந்த பாய் பாய் அப்படிங்கிற லெவலோட தான். ஆமா, இப்படியே போகும். இப்படியே வந்து கோடிக்கணக்கான பேரும் வந்து இப்படியே போவாங்க. அதெல்லாம் அது வச்சிருக்க. புத்தி எவ்வழி, வாழ்க்கை எவ்வழி, உன் நான் எவ்வழி. உன் நான் வந்து மறைப்பு வழி. உனக்கு தெரியுதுதான் பெருசு. உனக்கு இப்ப கை வலி, உனக்கு கால் வலி, உனக்கு உடம்பு ஆரோக்கியம் சரியில்லை, உனக்கு பணம் இல்லை, அவ்வளவுதான். அவ்வளவுதான் உலகம். ஒரு சூழலாவே மறைக்குது இல்ல? ஒரு சமுதாயத்தை ஒரு சூழல் மறைக்குதா இல்லையா? கொரோனா வந்து ஒரு சூழலாவே மறைச்சுதா இல்லையா இந்த பூமியை? அத போல ஏன் ஒரு 800 கோடி பேரையும் மறைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டாச்சு பல காலங்களுக்கு இருட்டா. ஆனா விட எங்கேயோ இல்லை. அப்படின்னா எவ்வளோ துல்லியமாக மறைப்பு அகல பெறுதலே எவ்வளோ பாக்கியம். அதுக்கப்புறம் உணர்ந்தவர் இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே இதுதான், சிக்ஸர் தான். புரியுதா? ஏன்னா சித்தமா இருக்கீங்க, கன்ஃபியூஷனே இல்லை. எது சொன்னாலும் ஸ்ட்ரைட்டா பாக்குறீங்க. ஆமா, நான் இப்படித்தான். ஒரு பற்றி கொள்ளுகிறது, உருவத்தை பற்றி கொள்ளுகிறது, உருவமா தன்னை பாதிக்குது. உருவமா பாதிக்கும் அந்த தன்மையை ஆஃப் பண்ணுன்றோம். ஆஃப் பண்றீங்க, ஒண்ணும் இல்லை.
உங்ககிட்ட கேட்பவன் யாரு, நினைப்பவன் யாரு, அப்படியே அந்த இடத்துல ஒதுக்கிய இடத்துல இல்ல. உடனே பன்மையா ஒரு பொது வெளியை வந்து சொல்றாங்க, நாம் அதுவாய் உள்ள நிலைன்ற. இந்த நான் ஒதுக்கிற இடம் பூரா கருப்பு பெயிண்ட் அடிக்கப்பட்டு, ஆனா கருப்பு பெயிண்ட்னு ஒரு ஒரு வர்ணத்தை சொல்ல, நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் வந்து யாரால, அந்த புத்திக்குள்ளே அந்த ஆளாக பாவிக்கும் நான், எனது குரூப் ஃபுல்லா டைட்டா அடப்பா வச்சிருக்கு. கதல் எழுந்துக்கும் போதே தூக்கத்திலிருந்து விட்ட இடத்துல இருந்து கவலையோட எழுந்துப்பாங்க, விட்ட இடத்துல இருந்து துக்கம், விட்ட இடத்துல இருந்து போற போது பணம், போற போது போற போது போற, ஒவ்வொரு செகண்டும் அதை யோசிச்சு கூட என்ன பிரயோஜனம், அதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது. 15 நாள் கழிச்சுதான் உங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போறேன்னா, 15 நாளும் சல்லடையா அந்த புத்தி தன்னைத்தானே போட்டு தொலைச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கும் காத்திருந்து, காலத்தில் காத்திருந்து. இப்ப காலத்தை கிரியேட் பண்ணது நம்ம தானே, பண்ணிக்கிட்டே இருக்கோமா இல்லையா? இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணோம்? இந்த உலகமே அங்கதான் ஒண்ணு கோட்டை விடுது. எண்ணங்கள் வந்து மலை மாதிரி வெயிட்டா இருக்கு, அதை இறக்கி வைக்கணும். அதுதான் அந்த இடம் தான் எல்லாம் மிஸ் பண்றாங்க இல்லையா? எண்ணங்கள்ன்றது வந்து ஆரம்பம், நடு, முடிவு எல்லாமே மனித சமுதாயத்துல எண்ணம். ஆனா நான் யார் விசாரத்துல எடுத்த எடுப்புலயே கம்ப்ளீட்டா சைலன்ஸ், நேர் மாறு. கரெக்டா இல்லையா? ஒருத்தர் வந்துகிட்டே இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்றாரு, ஒருத்தர் வராம இருந்ததுன்னா ஏதாவது ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. ரெண்டு அஸ்பெக்ட்ல தான் இப்ப கேக்குறாங்களே, இது ரெண்டுமே யாருக்கு நிகழ்ங்கிறது இன்னும் யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ இன்னும் அந்த கேள்வியே வந்து அவங்க வாங்கறதுக்கு ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு அவங்க ஃபில்டப்பா இருக்காங்க. அந்த கேள்வியினோட அர்த்தமே அவங்களுக்கு புரிபடாத அளவுக்கு மறைப்பு டைட்டா இருக்கு. அவ்வளவு கோர்ஸ் அந்த கேள்வியே எண்ணங்களால தான் அலசுறாங்க இல்லையா? அந்த கேள்வியை நம்ம சொல்லும் போது கூட அந்த எண்ணங்களால தான் அலசுறாங்க. இது கரெக்டா, அலச கூட வேணாமா? இல்ல அலசினா கூட பரவாயில்ல, அலசினா கூட பரவாயில்ல, அலசற அளவுக்கு கூட அதுக்கு மதிப்பு இல்லை. எந்த கேள்வி? அதுக்குள்ள இருக்கிறது யாருப்பா? அவன் எண்ணத்துக்குள்ள எண்ணுபவன் இல்லாம இருப்பான்னா முப்புடிகளே விளக்கறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு நினைப்புல நினைக்கிறவன், நினைத்தல், நினைப்பு, நினைப்பு இது சம்பந்தமான இருக்கும். சோ இப்படி 3 இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாலே அதையே வந்து அவங்க ஃபுல்லாவே ரிசீவே பண்ண மாட்டாங்க. ரிசீவே ஆகாது. ஏன் ரிசீவ் ஆகல? மறை. நீங்க குட்டிச்சவருக்கு போதனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? புத்தி அப்படி இருக்கு. நம்ம தப்பு சொல்லல, இது பேர் தான் மறை. நம்ம தலைதான் உடையும், நம்ம மண்டைதான் உடையும். சொல்ற மாதிரி நான் எடுத்து வைக்கலாம், அது போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போகும். அவ்வளவுதான். அந்த இடத்துல இல்ல அது கூட நம்ம அந்த மாதிரி இல்ல, அது புட்டு புட்டு வைக்கிறது வந்து நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு இதெல்லாம் வேற தெரிய வந்துடும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க இன்னும் முழுமையா போனீங்கன்னா அதெல்லாம் தெரிய வந்துடும். ஃபர்ஸ்ட் மறைப்பும் தெரிஞ்சுப்பான், அப்புறம் அனுகிரகம். இப்ப வந்து நான் வந்து எதேச்சையாவா இந்த 7000 சசங்கம் எடுத்திருப்பேன்? ஒண்ணுமே அனுகிரகிக்கப்பட்டு ஒவ்வொரு வேளையும் அத வந்து நான் அவ்வளவு பவித்திரமா உணர்வுமா இருந்திருந்தாதான் டக்குன்னு எந்த இதுல இருந்தாலும் டக்குன்னு காஸ்டியூமை மாத்திரம் மாத்திங்கன்னா இங்க வந்து உட்கார்றானே தவிர, கேமரா முன்னாடி உட்கார்றானே தவிர, அங்க ஏதாவது ஒண்ணு மாறுதா உள்ள இருப்புல, சோ அது மட்டும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன? அனுகிரக மயமாகவே இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் பல மேன்மையான நிலைகள் தெரியும். நீங்க உள்ள போறதுதான் முக்கியமே தவிர இங்க உலகத்தை நின்று பார்த்து ஐயோ இவருக்கு ஏன் இவ்வளவு மறைப்பு, அவருக்கு ஏன் இவ்வளவு மறைப்புன்னா, அமாவாசைன்னா இருட்டுதான். ஏன் பூமியோட நிழலும் ஏதோ 2 நிழல் ஜாதகம் படுத்து பேர் தான் அமாவாசை. அதை போய் ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்கிற மாதிரி ஏன் மறைப்புன்னு கேட்க கூடாது. ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு பதில் கிடையாதுங்க. அதனாலதான் கோர் யாருன்றதுதான் கேட்கணும். எதுவுமே யாருக்கு? உலகமே யாருக்கு? இந்த உடம்பே யாருக்கு? உயிரே யாருடையது?
ஆணிவேர் கேள்வி இல்லாது. அந்த கேள்விக்கு அவங்களுக்கு புரிய மாட்டேன்றது. சோ அப்படியே மறைப்பு. சோ இப்ப மறைப்பை பத்தியே நீங்க ஒதுக்கிடுங்க. இனிமே உலகத்துக்கு ஏன்னா அது மறைப்பு மயமாக இருக்கிறது. அவன் உங்ககிட்ட பளிச்சுன்னு தெரியறான், உங்க கூட பல வருடங்கள் பழகினவன், அவனுடைய சூப்பர்ஃபிஷியல் விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுடைய உள் மறைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு நீங்க இன்னும் சாதகத்துல டீப்பா போலன்னு அர்த்தம். புரியுதா? நான் ஏன் இங்க உட்கார்ந்து ஆணித்தரமா இதை சொல்றேன்? நான் ஏன் சொல்றேன்னா, நான் அனுகிரகத்திலையும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனுடைய பவித்திரம் இன்னும் மாளாதது. புரியுதா? சொல்லி மாளாது. அது இயக்குகிறது. இப்போ எனக்கு சட்டையே கிடையாது. 800 கோடி பேர் கேட்கட்டும், கேட்காம போட்டோம், நிறைவாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் ட்ரூத் அப்படியே லோடா இருக்கு. கரெக்டா? அது நான் கொடுத்ததுன்றது எப்படி வரும்? ட்ரூத்தே தான் கொடுத்துருக்கு. ட்ரூத்தினுடைய அனுகிரகம் அப்படியே பிரவாகமா போக ஆரம்பிக்கும். அது மூலமா தான் ஏதாவது கொஞ்சமாவது நடக்குமே தவிர, உங்களுடைய தெரிஞ்ச தன்மைகள் எந்த விதத்திலையும் உங்களுக்கே கூட பயன்படாது, மற்றவர்களுக்கு அடியோடு பயன்படாது. அவர்கள் மறைப்பை இன்னும் பெருக்கும். புரியுது? ஆனா உங்க வாழ்வுல நல்ல ஒளி கிடைக்கும். உங்களுடைய தனி மனித வாழ்வு என்ன நீங்க கண்டிப்பா உங்க உறவுகள், உங்க நண்பர்கள், உங்க சூழல், உங்க சமூகம் அத்தனையிலையும் நீங்க தனியா இருப்பீங்க. எப்படி தனியா இருப்பீங்கன்னா தெளிவுல. கரெக்டா? அந்த தெளிவுதான் கதி. அதுதான் உங்களுக்கு சாவுக்கும் பயம் இல்லை, ஆசைக்கும் அடிமையாக மாட்டீங்க, பாசத்துக்கு அடிமை எதுவும் உங்களை பற்றாது, பீடிக்காது, உங்களை நான் என்னதான் மாறிக்காது. அந்த அளவுக்கு குழு போட்டாச்சு. புரியுதா? அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு அது இம்மிடியட்டும் எப்பவுமே சாஸ்வதமாகவும் இது கிடைக்கும். ஆனா அங்க அவங்க மேல எல்லாம் இதை போட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன மாதிரியே சண்முக சுந்தரம் மாதிரியே வரதராஜி மாதிரியே இப்படி எல்லாம் நீங்களா பண்ணீங்கன்னா நீங்க அவங்களுடைய உங்களை பார்க்கும்போது இதெல்லாம் கூட அது வரும். நீங்க ஒரு காலத்துலதான் மறைப்புல இருந்தீங்க, ஆனா நீங்க துடிச்சிருக்கீங்க, நீங்க ஏங்கி இருக்கீங்க. பாரபட்சமற்ற உண்மை வேணும் அப்படின்னு ஏங்கினாதான் நீங்க வர முடியும். இல்லாட்டி எங்கேயோ வர வழியிலேயே காம்ப்ரமைஸ் ஆயிருப்பீங்களா இல்லையா? இவரே நல்லா இருக்க, சும்மா என்டர்டைன்மெண்டா போகுது ஆன்மீகம் அப்படின்னு போயிருப்பீங்களா இல்லையா? ஆனா என்டர்டைன்மெண்ட் விரும்பலையே. இது கிட்டத்தட்ட ஒரு டார்ச்சர் மாதிரி தானே. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் எவ்வளவு டார்ச்சரா இருக்கும். புரியுதா? ஐயோ, அவங்களெல்லாம் தாங்கவே முடியாது. இதுல எல்லாமே அதான் சொல்லணும், எல்லாம் சுத்திகரிக்கப்படும், பிரபஞ்சமே சுத்திகரிக்கப்படும். பட் இதுக்கெல்லாம் கலங்கவே மாட்டாங்க, கலங்கவே மாட்டாங்க. அவங்க எப்படி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, இந்த 10 நாள் போர்ல பீஷ்மர் அனாவசியமா போர் வீரர்கள் எல்லாம் கொண்டு சொல்றாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை. அந்த வீரன் என்ன பண்ணான், அவனை சுத்தி ஒரு குடும்பம் இருக்கு, அவங்கள போட்டு வதம் பண்றாரு. பாண்டவ சேனையில கிட்டத்தட்ட 1,00,000 பேரை வீரர்களை கொல்லும் போதுதான் அர்ஜுனன் கதறான், தர்மர் கதற, ஐயோ கிருஷ்ணா இது அநியாயமா இருக்கு அப்படின்னும் போதுதான் இறங்குறாருல. அப்படியே தேர் சக்கரத்தை தூக்கிட்டு மரியாதையாக செத்து விடு, மரணத்தை பரிசாக கேள், மரணத்தை வரவேற்றுக் கொள் அப்படிலாம் கத்துறாரு. ஏன்னா நீ பண்றது அநியாயம், உனக்கு எதுலையுமே நீ பொறுப்பு எடுத்துக்கல. ஆதி நாள்ல இருந்து உங்க அப்பா சத்தியவதின்னு ஒரு சம்பட வச்ச கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ பொறுப்பு எடுத்துக்கல. நீ எப்படி அரச பதவி எடுக்காம இருக்கலாம்? நீ எப்படி அவங்க வீட்டுக்கு காவலாளாலும்? அப்படி என்ன அவருடைய மோகம்? அதுக்கப்புறம் உன்னுடைய மருமகளே தூய்மையில் இருக்கப்படுற அப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்கிற எவ்வளவு விஷயங்கள் வருது. சோ மொத்த மொத்தமா மறைப்பு. புரியுதா? மிஸ்டேக் அண்ட் வேல்யூஸ் அப்படி உலகம் பூரா சூழ்ந்து இருக்குங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இது பெரிய மறைப்பு, காட்டாறு போல. ஒரு கிருஷ்ணரால சாதிக்க முடியலன்னு இல்ல, அது பண்ண முடியாது. இருட்டு இருக்கிறத நீங்க ஒளினாலே உங்களுக்கு என்ன தெரியல, இருட்டுதான் ஒளின்றாங்க அவங்க லாங்குவேஜ் வேறையா இருக்கு. புரியுதா? ஒளி மறைவு பிரதேசத்தை அவங்க உண்மைன்றாங்க. அப்படிதான் இருக்கும், இருட்டாதான் இருக்கும்ன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், தூக்கம் மாதிரிதான் இருக்கும், ஆனா தூக்கம் இல்லை அப்படின்னு. புரியுதா? சும்மா இருத்தல் அறிவு பிரதேசம் சொல்லுவோம், அவங்க இல்ல கம்ப்ளீட்டா இருப்பிரதேசம் சூன்யம் பால், ஒண்ணும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போயிட்டு வா.
என் உடம்ப தாண்டி ஒண்ணும் கிடையாது. நான் உள்ள எல்லாம் பார்க்க வேண்டாம். உள்ள எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உள்ள ஒரே செல்ஸா இருக்கு, உயிரணுக்களா இருக்கு, மண்டை பூரா நியூரான்ஸா இருக்கு, இந்த மூளைதான் மெயின். அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசுறாங்க. அப்புறம் விதவிதமா சித்தாந்தங்கள் வளருது, வாய் வலுத்து போகுது, சண்டை நிறைய ஆயிடுது, வேதங்கள் ஜாஸ்தியா. இப்படி எல்லாம் போய் சலிச்சுக்கவே மாட்டான். இவ்வளவு எஃபெக்ட்ஸ் இருக்கு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மறைப்புக்கு பின்னாடி. ஏற்கனவே அவங்க துன்பத்துல இருக்காங்க, அதுல வேற நீங்க இதெல்லாம் பேசினீங்களா? ஆமா, நீ இம்மிடியா நாளைக்கு எனக்கு ஒரு 5 கோடி கொண்டு கொடு, அப்புறம் உன்னை நம்ப ஆரம்பிக்கிறேன்னு. புரியுதா? எல்லாம் இந்த உலகமே பணத்துக்கு தான் போய் முடியும். எனக்கு ஒரு 5 கோடி கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் மீதி எல்லாம் அப்புறம் பேச. கரெக்டா? இங்க எதுவுமே இது கிடையாது. உடம்பு, உயிர், ஈவன் அறிவு எல்லாத்தையும் தாண்டி நம்மளே கண்டுபிடிச்ச நம்மளுடைய பணம் தான் இங்கதான் பிரதானம். ஆணு, பெண்ணு, குடும்பங்கள், அரசுகள், தேசங்கள், என்னங்க வேற சொல்லுங்க பாக்கலாம். பணத்தை தவிர வேற என்னங்க? கரெக்டா? இதுதான் வச்சுட்டு இருக்கோமே தவிர அது யாருக்கு அப்படிங்கறது கேட்க முடியாத சூழலும் இருக்குது. அல்டிமேட் கேள்வி இல்ல. இந்த சிறு சிறு உணர்ச்சிகளே யாருக்கு? சிறு சிறு ஓயாத எண்ண ஓட்டங்களே யாருக்கு? யாருடைய எண்ணங்கள்? யார் சிந்திப்பவர்? அப்படின்றதே இங்க ஆரம்பிக்கப்படலன்னா எங்க நீங்க அவங்களுக்கு உண்மை பொருள் எல்லாம் காட்டுவீங்க? ஆனா இப்போ ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஒரு ரமண மகரிஷி, ஒரு தாய்மான சுவாமிகள், ஒரு மாணிக்க வாசக பெருமான் மாதிரி அவங்க ராஜ பாட்டியில போயிட்டே இருப்பாங்க. நம்ம ராஜ பாட்டை சசங்க எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தெலுங்கு அனுகிரக மழையில குளிச்சுக்கிட்டே இருக்கணும், அருள் மழையில குளிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உள்ளப்பா அந்த பொருள், ஏன்னா அந்த பொருளுடைய சுகம் வர்ணிக்க வேண்டாம், வாழ வாழ்ந்துடலாம். கரெக்டா? அதுதான் நல்லது பண்ணுமே தவிர நீங்க அவனுடைய இருட்டை வாரி வாரி போறதுக்கு இருட்டு ஒரு பொருளும் இல்ல, அறியாம ஒரு பொருளும் இல்ல. நீங்கிட்ட இப்ப என்ன தப்புன்னு இவ்வளவு அட்வைஸ் பண்றேன்னு உன் கடைசியில. புரியுதா? நான் அப்படி கெட்டு திரியிறேன், என்னை ஒழுங்காக்கி பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி டிங்கர் பண்ற அம்பாசிடர் இருக்கார் மாதிரி அப்படின்னு வாங்கல, அந்த காமெடி மாதிரி கேட்டுருவோம் அவரே கேட்டு. தேவையா? தப்பு ரைட்டே கிடையாதுங்க. அதனாலதான் இவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு கிருஷ்ணர்ல இருந்து அபாத்திரத்தம்னு, அதாவது தகுதி இல்லாதவர்கள் அர்த்தம். இதெல்லாம் கிடைக்க அவங்களுக்கு போக முடியும், தாங்க முடியாது. தாங்கிறதுன்றது கூட இல்ல, அப்படியே எதிர்மறை கருத்துக்கள் அங்க குதிக்கும், ஜம்ப் பண்ணும், தாண்டவமாடும். சும்மா ஃபீல் பண்ணிப்பாங்க. அப்படிதான் வச்சுக்கிட்டோம், நம்ம இது கிடையாது, நம்ம ரூட்டை டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் ஈவன் தோ சரின்னு தெரிஞ்சா கூட நம்மளுடைய பிடிச்சு வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு இது இருக்குது, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு இதை இப்படி போயிடுறாங்க. இவன் தான் தெரிஞ்சிருந்தாலும் கூட அப்படியே இல்ல. அதான் சொல்றேன், தெரிஞ்சிருந்தாலும் கிடையாது, தெரிஞ்சிருந்தா போக முடியாது. கொஞ்சம் கூட கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டா கண்டிப்பா போகவே முடியாது. ஆனா டேஸ்ட் பண்றது கூட பாவம், அவங்க அனுகிரகிக்கப்படல. மறைப்பு தான் தாண்டவமாடுது, மறைப்பு தான் தாண்டவமாடுது. அத ஒரு நாரதர் கதறுவார், எல்லா தேவர்களையும் சிறைப்பிடிச்சு இரண்யகசிப்புன்ற அரக்கன் சிறைப்பிடிச்சு வச்சிருப்பான், யம தர்மனை பிடிச்சு வச்சிருப்பான், சூரியனை பிடிச்சு வச்சிருப்பான், எல்லாரையும் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லுங்கன்னுவான். அப்புறம் அந்த பையனை போட்டு சித்திரவதை பண்ணுவான் பிரகலாதனை. நாரதர் போய் கேட்பார், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே, ஓவரா இருக்கே, நீங்க வரக்கூடாதா, இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. அதாவது இந்த அரக்க குணத்துக்கு முன்னாடி, குணமயமான அரக்க குணத்துக்கு முன்னாடி எந்த சக்தியாலையும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதற்குண்டான காலம் வரும் அப்படின்னு வரும். அதுக்குண்டான காலம் ஆக்சுவலா வரும். வந்துதான் இந்த தூண்ல இருக்காரான்னு கடைசியில் கேட்பான், எதிர்க்க இருக்கிற தூண்ல அவனுடைய அத்தனை எக்ஸம்ஷன்ஸும், அவன் கேட்ட வரங்களினுடைய அத்தனை எக்ஸம்ஷன்ஸாகவும் சிங்க உருவாகவும், சிங்க தலையாகவும், மனித உருவாகவும், நகங்களால வாசப்படியில உட்கார வச்சு, மத்தியானமும் இல்ல நைட்டும் இல்ல சாயந்தர வேலையில
அப்படியே அவன் உயிரை எடுக்கிற மாதிரி. புரியுதுங்களா? எல்லாம் பயங்கள், வேற ஒண்ணும் இல்லை. மறைப்புகள்னால என்ன? மறைப்புகள்னால என்ன ஆகும்? சாகிறதுக்கு ரெடியா இருக்காங்க எல்லாம். புரியுதா? நிறைய ஜென்மங்களை, நிறைய கஷ்டங்களை, நிறைய துன்பங்களை, வேதனைகளை நல்லா நல்லா ஈஸியா இருக்குன்னு சொல்றாரு அப்படி இப்படின்லாம் அவங்க கேட்டு தயாரா இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு பேசக்கூடாது, பொருளா காமிக்கணும். இதை சாப்பிடுறியா அப்படின்னா ஓகே ஓகே ஓகே, இது இந்த ஆன்மீகம் முடிச்சிருக்குன்னு, இந்த என்டர்டைன்மெண்ட் பாக்குறியா ஓகே அப்படின்னு ரொம்ப குழந்தைகள், மறைப்பு காட்பட்ட குழந்தை. நம்ம என்ன பண்றது? மறைப்பு காட்பட்டவர்கள் எல்லாருமே போக வேண்டியதுதான், டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? முடித்துக் கொள்வோமா? இந்த ஜஸ்ட் பி சும்மா இரு சேனலில் ஒளிபரப்பப்படும் சத்சங்கம் மூலம் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் மனசாந்தியையும் ஆக்கம் ஊக்கத்தையும் அடைகிறீர்கள் என்று உணர்ந்தால் தங்களால் இயன்ற நன்கொடையை பிக்ஷாவந்தனமாக, குரு காணிக்கையாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள பணம் செலுத்தும் கட்டண நுழைவாயில்களை பயன்படுத்தி மேலும் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் பரவுவதற்கு உதவலாம். நன்றிகள். If you feel relaxation, peace, empowerment, encouragement in your life after listening to the satsangs transmitted through the Just Be channel, you may kindly donate your mite as Bhiksha Vandanam, Guru Kanikai, to spread this across the society through the payment gateway links given in the description box below. Thanks.